ப்ளவுஸும் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் அதுக்கு வந்து லைனிங்கும் மெயின் பீஸும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அளவு ஸ்கேலு எல்லாம் எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நார்மல் ப்ளவுஸ் ஒன்று கட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்போவும் மாதிரி நம்ம லைனிங் வந்து கட் பண்ணிடுவோம். இது வந்து 1 மீட்ரு, அது ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் பெரிய ப்ளவுஸு, 38 இன்ச்சுக்கு மேலே உள்ள ப்ளவுஸு. அதனால் அதுக்கு வந்து நான் 1 மீட்டருக்கு மேலே துணி எடுத்திருக்கேன். இதை வந்து முதல்ல ஸ்லீவ் கட் பண்ணிடுவோம். கை வந்து எம்மிங் போடணும். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கை வந்து எம்மிங் போடணுமா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிடுங்க. இப்போ 1/2 இன்ச்சு வந்து இறக்கம் வந்து வைக்கணும். அந்த 1/2 இன்ச்சு வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். கையை வந்து திருப்பிக்கிடுங்க. ப்ளவுஸில் வந்து கையை திருப்பிக்கிடுங்க. கரெக்டாக ஷோல்டரோட சென்டர் வந்து பார்த்துக்கிடுங்க. இப்போ ப்ளவுஸோட அளவு இவ்வளோ இருக்குன்னா கரெக்டாக 1/2 இன்ச்சு வந்து நான் சேர்த்து வந்து எடுத்திருக்கேன். அப்போ ப்ளவுஸோட மொத்த அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இதில் இருந்து கரெக்டாக 8.5 இன்ச்சு, முதல்ல 8 இருந்தது, நான் 1/2 இன்ச்சு சேர்த்துருக்கேன். தையலுக்கு போயிடும் 8 இன்ச்சு அளவு கரெக்டாக வந்துடும். அவங்க கேட்ட இறக்கம் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ அதுக்கு நேராக வந்து கோடு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து 9.5 இன்ச்சுக்கு மேலே வந்து ஆம்கோல் அளவு வரும். ஜாயிண்ட்டு தான் போடுற மாதிரி வரும். நான் ஜாயிண்ட் எப்படி போடுறது அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன். இப்போ இதிலேருந்து கரெக்டாக 3.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க. அப்படியே இதுலேருந்து கரெக்டாக வளைச்சி இதில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுங்க. நான் இதை வந்து குடஞ்சி விட்டுறதுக்கும் சேர்த்து அதை வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். கையோட சுற்றளவு பார்த்தோம்னா கையோட சுற்றளவு வந்து பெருசாக இருக்கும். இந்த இருக்கு பாருங்கள், லாஸ்ட்டில் இருக்குது. இங்கே மார்க் பண்ணிக்கிறேங்க. எத்தனை இன்ச்சு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். கரெக்டாக 7 இன்ச்சு இருக்குது. நமக்கு மொத்தமே வந்து 8.25 இன்ச்சு தான் இருக்குது. 3/4 இன்ச்சு தான் இருக்குது. 3 தையல் கரெக்டாக வரும். ஆம்கோலுக்கு வந்து நம்ம ஜாயிண்ட் வந்து போட்டுக்கலாம். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த சென்டர் வந்து கரெக்டாக அடையாளப்படுத்திக்கிறங்க. இந்த சென்டரை கரெக்டாக அடையாளப்படுத்தி எடுத்துக்கிறங்க. கை வந்து லைனிங் ப்ளவுஸும் நான் தைக்கும்போது தான் எனக்கு வந்து கை வந்து மாறிடும் அப்படிங்கிறதுனால தைக்கும்போது தான் வந்து குடஞ்சி வெட்டிக்கிடுவேன். இது அவ்வளோதான். கை வந்து இது எம்மிங் போடுறது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கை வந்து இறக்கம் வைக்கலாம். நான் 1/2 இன்ச்சு கைக்கு வந்து இறக்கம் வேணும், அதுக்காண்டி மொத்தம் வச்சுருக்கேன். மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு எடுத்திருக்கேன். இதில் வந்து அப்படியே நம்ம மெயின் பீஸை போட்டு மடித்து எம்மிங் பண்ணுறதுனால இதுக்கு வந்து இறக்கம் தேவையில்லை. அப்படியே திருப்பிக்கிறங்க. ப்ளவுஸ் வந்து ஒரு பக்கம் ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம், ஓப்பன் வந்து ஆப்போசிட்டில் போட்டுக்கிறோங்க. இப்போ ப்ளவுஸோட உயரம் வந்து எடுத்துக்கலாம். கரெக்டாக 15. அதாவது ப்ளவுஸோட உயரம் வந்து 15. மேலே வந்து கீழே நம்ம மெயின் பீஸ் தான் மடிச்சடிக்க போகிறோம். அதனால கீழே மடிச்சடிக்கிறதுக்கு நமக்கு வந்து கிளாத் தேவையில்லை. அப்படிங்கும்போது 1/2 இன்ச்சு 14 ப்ளவுஸுக்கும் 1/2 இன்ச்சு தையலுக்கும் மொத்தம் 15. அந்த கரெக்டாக அந்த 15 மார்க் பண்ணிக்கிறேங்க. நான் 2.5 இன்ச்சு கழுத்தோட அகலம் எடுத்திருக்கேன். நான் 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு பிடிச்சி தைப்பேன். அதனால எனக்கு வந்து 2.5 இன்ச்சு போதுமான அளவு. 3 இன்ச்சு வந்து ஷோல்டரு. அவங்களுக்கு வந்து தைச்சதுக்கப்புறம் 2.5 இன்ச்சு இருந்தால் போதும்னு இருக்காங்க. அதனால வந்து நான் 3 இன்ச்சு வந்து ஷோல்டர் எடுத்திருக்கேன். இந்த ஆம்கோல் உயரம் எடுத்துக்கிடுவோம். 6 இன்ச்சு வந்து ஆம்கோல் எடுத்திருக்கேன். ப்ளவுஸோட நெக்கு உயரம் வந்து 9 இன்ச்சு. அந்த 9 கரெக்டாக மார்க் பண்ணிடுவோம். இப்போ நான் எல்லாத்தையும் அளவு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து ப்ளவுஸை போட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ நெக்கோட உயரம் பார்க்கணுன்னா இந்த இந்த ப்ளவுஸில் வந்து பா ஷேப் இருக்குது. அந்த பா அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே மடிச்சுட்டு இதை பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இங்கே இருக்குது. அப்போ நம்ம திருப்பும்போது கரெக்டாக இருக்கும். அளவு வந்து கரெக்டாக இருக்கும். நான் மேலே வந்து 1/2 இன்ச்சு சேர்த்து மேலே எடுத்திருக்கேன். ப்ளவுஸோட சுற்றளவு வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இருக்குது பாருங்கள், இந்த முதுகு பகுதியோட தையல் இருக்குது பாருங்கள். இந்த தையலும் இந்த பக்கத்தில் உள்ள முதுகு பகுதியோட தையலையும் வந்து 2ஐயும் சேர்த்துக்கிறங்க. ஃப்ரண்ட்டில் உள்ளது வந்து பார்க்கக்கூடாது, பின்பகுதி தான் பார்க்கணும். இங்கே வந்து கரெக்டாக இந்த மாதிரி இழுத்து பார்த்துக்குருங்க.
இது வந்து ப்ளவுஸோட ரெடி அளவு, இது வந்து ஃபுல் அளவு, அதாவது ப்ளவுஸோட ஃபுல் அளவு நான் வந்து 1 இன்ச்சு வந்து சேர்த்து எடுத்திருக்கேன். சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதிலேருந்து எவ்வளோ வந்து அவங்களுக்கு வந்து ஆம்கோல் உயரம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குருவோம். இப்போ இதை திருப்பினோம்னா நமக்கு இங்கே வரும். முதல்ல வந்து எவ்வளோ கரெக்டாக 6 இன்ச்சு, நான் 6 இன்ச்சு தான் மார்க் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் எத்தனை இன்ச்சு ப்ளவுஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பார்ப்போம். 10 இருக்குது, 21. அப்போ நமக்கு வந்து 42 இன்ச்சு ப்ளவுஸு, 42 4ஆக பிரித்து இதில் வந்து எடுத்துக்கிடுங்க. இப்போ நான் வந்து 10.5 இன்ச்சு ப்ளவுஸ் வந்து சுற்றளவு எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா வந்து 2.5 இன்ச்சு வந்து சேர்த்து எடுத்திருக்கேன். அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு எல்லாமே. அது அப்படியே கரெக்டாக இதை வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. நேரம் வந்து அதுக்கு நேரம் வந்து கோடு போட்டுக்கிறோங்க. ரவுண்டு வந்து கீழே வரைய வேண்டாம், ஏன்னா இது பார்க்கறது அப்படிங்கிறதுனால அந்த ஷேப்புக்கே எப்படி வெட்டணுமோ அதே அளவுக்கு வந்து வெட்டிக்கிறோங்க. நீங்கள் ஸ்கேல் வச்சு கரெக்டாக ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க. உங்களுக்கு நேரம் வரல அப்படின்னா ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ இதிலேருந்து கரெக்டாக நான் வந்து ஒரு இன்ச்சு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அப்படியே பெண்ட் பண்ணி இதை கரெக்டாக இதில் கொண்டு வந்து சேர்த்துருங்க. அவ்வளோதான். இது வந்து இப்போ ரவுண்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரவுண்டு வந்து போட்டுக்கலாம். இது வந்து பா ஷேப் அப்படிங்கிறதுனால அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து வரைஞ்சிருக்கேன். அவ்வளோதான். ப்ளவுஸோட அளவு வந்து இதுலேருந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவை ஆம்கோல் அளவு அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். இந்த இருக்குது பாருங்கள். இப்போ இதில் வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். இது இந்த மாதிரி திருப்பிக்கிடுங்க. 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு விட்டுருங்க. அந்த 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு இதை வந்து எடுத்து பார்த்துக்குங்க எவ்வளவுக்கு வந்து வருது அப்படின்னு. இங்கே வந்திருக்கு. இப்போ ப்ளவுஸை போட்டு பார்ப்போம். அதாவது ஸ்லீவோட அளவு வந்து போட்டு பார்க்கலாம். அதே 1/2 இன்ச்சு வந்து அளவுக்கு வந்து விட்டுட்டு வந்து எடுங்க. இப்போ இதில் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். இவ்வளவுக்கு தான் நமக்கு வந்து ப்ளவுஸோட அளவு வந்து இருக்குது, ஸ்லீவோட அளவு. இப்போ இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஜாயிண்ட் வந்து போடணும். அந்த ஜாயிண்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஷேப்புக்கு இதை கட் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதான். முதல் பகுதி வந்து இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு, அதனால கிராஸ் போடணும். எப்படி போடுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். கரெக்டாக கிராஸில் வந்து போட்டுக்கிறோங்க. இந்த மாதிரி இழுத்து பார்த்துக்கிறோங்க. கிராஸ் வருதா அப்படிங்கிறத வந்து இழுத்து பார்த்துக்கிறோங்க. குறுக்க போட்டுறக்கூடாது, இல்லைன்னா நேர் போட்டுறக்கூடாது. கிராஸ் கட்டிங் போட்டிங்கன்னா கரெக்டாக போடுங்க. கிராஸ் வந்து கீழே வந்து பட்டிக்கு வந்து நான் ஒரு 4 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மேலே கீழே இருந்து 4 இன்ச்சு மேலே ஹைட்டு மார்க் பண்ணிக்கிறோங்க. இதுலேருந்து 6 இன்ச்சு வந்து முன்கழுத்து. அவங்க வந்து கொஞ்சம் இறக்கம் போடுறவங்க காட்டன் ப்ளவுஸ் இழுத்து கொடுக்காது, அதனால நான் 6 இன்ச்சு வச்சுருக்கேன். இதை அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கிடுவோம். உள் வாங்கி கரெக்டாக மார்க் பண்ணியிருந்ததில் இப்போ இதை வந்து எடுத்துடலாம். இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக அந்த ஃப்ரண்ட்டு, அதாவது முன்கழுத்துக்கு வந்து இந்த ரவுண்டு கரெக்டாக போட்டுக்கிடுங்க. இப்போ இதிலேருந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். இந்த முன்னாடி இருக்கிற ஷேப், அதாவது கப் ஷேப் இருக்குல்ல, அந்த டாட் பாயிண்ட்டும் ஷோல்டரையும் இழுத்து பார்த்துக்கிடுங்க எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு. அந்த அளவை வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க. அவங்களுக்கு இதில் வந்து ஆல்ட்ரேஷன் எதுவுமே இல்லை, எனக்கு கரெக்டாக இருக்குன்னு இருக்காங்க. அப்போ நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து இது அளவு, இது வந்து தையலுக்குள்ள அளவு சேர்த்து எடுத்திருக்கேன். இப்போ எவ்வளோ உயரம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். பதினாலரை இன்ச்சு இருக்குது. அப்போ நமக்கு வந்து 14 இல்லை,
15 இருக்குது. அப்போ 1/2 இன்ச்சு உங்களுக்கு வந்து இறக்கம். மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு போயிடும், கீழே 1/2 இன்ச்சு தையலுக்கு போயிடும். 14 இன்ச்சு டாட் பாயிண்ட்டோட அளவு கப் ஷேப்புக்கு. இப்போ அதில் வந்து நம்ம இந்த அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு. கரெக்டாக 2.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். இந்த பக்கம் பட்டிக்கு வந்து பட்டி ஜாயின் பண்ணுற பக்கம் 3 இன்ச்சு எடுத்திருக்கேன். இந்த பெண்டு வந்து கரெக்டாக 4.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். டாட் பாயிண்ட் ப்ளவுஸ் வந்து பெரிய ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால கரெக்டாக அந்த பெண்டு பார்த்து வரைஞ்சிக்கிறோங்க. அவ்வளோதான். முன்கல் அதாவது முன்பாகம் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். கரெக்டாக ரவுண்டு மாத்திரம் நல்லா பார்த்து கட் பண்ணிடுங்க. இதுதான் வந்து ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கு. இதில் 2 பீஸ் இருக்குது. இந்த 2ஐயும் 4ஆக கட் பண்ணி ஸ்லீவுக்கு வந்து போட்டுக்கணும். இது அப்படியே மடிச்சு இந்த ஷோல்டர் வந்து சென்டர் பாருங்கள். இதை மடிச்சுக்கிடுங்க. நம்ம டாட் பாயிண்ட்டுக்கு எங்கே எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு மடிச்சு பாருங்கள். ஏத்தரக்கம் இருக்கா டாட் பாயிண்ட்டுக்கு அப்படின்னு. அது லைட்டாக இருந்ததுன்னா அதை வந்து கரைச்சி விட்டுருங்க. அவ்வளோதான். பாயிண்ட் வந்து நமக்கு வந்து டாட் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம பீஸ் போட்டு கட் பண்ணி எடுத்துருவோம். அதை பட்டியோட உயரம் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இதை லைட்டாக பெண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இதுதான் வந்து பட்டியோட லென்த்து. அகலம் வந்து இந்த அளவுக்கு நம்ம மடிச்சிட்டோம்னா 3.5 இன்ச்சு பட்டி. அது வந்து தச்சு திருப்பும்போது கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு இதை வந்து போட்டுக்கிறோங்க. இது உள் துணிக்கு போட்டுக்கலாம். இது வந்து கொக்கி பட்டிக்கும் கழுத்து பீஸுக்கும். இப்போ மெயின் பீஸை போட்டு கட் பண்ணிடுவோம். இந்த 2ஆக இருக்குது பாருங்கள். இது கண்டிப்பாக இந்த பீஸ்க்கு வந்து லைனிங் போடணும். அதனால தான் இதுக்கு வந்து லைனிங் போட்டிருக்கேன். இது காட்டன் தான். இது வந்து 4ஆக மடிச்சுக்கிறேங்க கை கட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் கை எப்படி வெட்டியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம அளவு கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம். ஸ்லீவ் வந்து மேலே மாத்திரம் தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து கட் பண்ணியிருக்கோம். கீழே வந்து எடுக்கலை. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த அளவுக்கும் கரெக்டாக கொஞ்சம் ஏற்றிக்கிடுங்க. இப்போ இது வந்து மடித்து எம்மிங் போடுற அளவுக்கு இதை வந்து கரெக்டாக வச்சுக்கணும். இந்த அளவுக்கு வந்து எம்மிங் போடுற அளவுக்கு எடுத்துக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு உள்ளர மடிச்சுட்டு ஒரு 1 இன்ச்சு அகலத்துக்கு வந்து எம்மிங் போடுற அளவுக்கு வச்சுக்கணும். ஸ்லீவுக்கு வந்து உள் துணிக்கும் ஜாயின் போடணும், வெளி துணிக்கும் ஜாயின் போடணும். கைக்கு வந்து 4ஆக கட் பண்ணி 4ஆக மடித்து போட்டோம். இதுக்கு வந்து 2ஆக மடித்து போட்டோம்னா போதும். இப்போ முதுகு பகுதி இதுவும் வந்து லைனிங் கணக்காக எடுத்திருக்கோம். மேலே வந்து தையலுக்கு மாத்திரம் 1/2 இன்ச்சு எடுத்திருக்கோம். கீழே வந்து எடுக்கலை. அப்போ இது வந்து மடிச்சடிக்கிறதுக்கு வேணும். உள்ளர பிசுறு போக ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு இதை வந்து ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணி இதை மடித்து அடிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான். இதுக்கு வந்து துணியை பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிறோங்க. துணி கம்மியாக இருந்ததுன்னா அளவு பார்த்து கட் பண்ணிக்கிறோங்க. அதே மாதிரி தான் லைனிங் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இது வந்து கிராஸ். இந்த இருக்கு பாருங்கள். இது கரெக்டாக இந்த மாதிரி இழுத்து பார்த்துக்கிறோங்க. கிராஸ் வருதானே இந்த கிராஸ் போட்டுக்கிறோங்க.
நமக்கு வந்து பட்டிக்கு தேவையான துணி ஃபுல்லாக இதில் இருக்குது, தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து கைக்கு வந்து ஆம்கோல் ஜாயின் பத்தலைன்னா இதை தச்சுட்டு இதில் உள்ள பீஸ் வந்து எடுத்து ஆம்கோல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து ஈஸியாக கட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். நான் உங்களுக்கு வந்து நார்மல் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். அது அதில் கரெக்டாக எடுத்து வச்சுருங்க. துணியை இப்போ லைனிங் ப்ளவுஸ் அந்த அளவு ப்ளவுஸை சுற்றி அதை எடுத்து வச்சுருங்க. இப்போ ஈஸியாக எப்படி வந்து நார்மல் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறதுங்கிறத வந்து பார்ப்போம். இதுவும் பானைக்கு தான், இது எப்படி கட் பண்ணுறதுங்கிறது வந்து பார்க்கலாம். இப்போ வந்து 4ஆ மடிச்சு போட்டிருக்கேன். ஸ்லீவ் வந்து கட் பண்ணிடுவோம். 4ஆ மடிச்சு போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து அதாவது நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து எம்மிங் போடணும் பாருங்க, அதுக்கு போட்டுக்கலாம். இப்போ எப்படி மார்க் பண்ணுறேங்கிறது, இது வந்து 1/4 இன்ச்சு ஃபஸ்ட்டு மடிச்சு அடிக்கிறதுக்கு, இது வந்து எம்மிங் போடுற அளவு. இப்போ ப்ளவுஸோட உயரம் வந்து எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி கையை வந்து திருப்பிடுங்க. நீங்கள் பெரட்டி போட்டு கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். அந்த அளவு வந்து கரெக்டாக தெரியும். இந்த சென்ட்ரு வந்து நான் இழுத்தீங்கன்னா கிராஸ் இல்லாமல் நேராக வரும். இதுதான் சென்ட்ரு. இதை வந்து அப்படியே பார்த்துக்குறேங்க. இங்கேருந்து இதில் வந்து கரெக்டாக பார்த்துட்டு இந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிடுங்க. இந்த இடத்துல இதில் வந்து கரெக்டாக இழுத்து வந்து நம்ம எம்இபி எடுத்துருக்கோம் பாருங்கள், அதில் வந்து கரெக்டாக பார்த்துட்டு இதில் வந்து மார்க் பண்ணிடுங்க. இதுக்கு நேரம் வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. ப்ளவுஸோட தையலுக்கும் நான் சேர்த்து எடுத்திருக்கேன். அதாவது இந்த இருக்கு பாருங்க, இது வந்து ப்ளவுஸோட அளவு, தையலுக்கு வந்து இங்கே இருக்குது, அதனால அந்த அளவும் சேர்த்து எடுத்திருக்கேன். நம்ம மார்க் பண்ணுறது மேலேருந்து மார்க் பண்ணணும். அளவு தான் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். மார்க் வந்து கரெக்டாக பார்த்து பண்ணிக்கிறேங்க. இப்போ ஆம்கோல் உயரம் எடுக்கிறது இதில் இருந்து எடுக்கணும். இந்த இடத்துல இதில் இருந்து 3 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க. ஈஸியான மெத்தடு தான் நமக்கு வந்து கட் பண்ணுறது. அவ்வளோதான். ஸ்லீவோட கை அளவு வந்து பார்த்துக்கலாம். எப்படி பார்க்குறதுங்கிறத வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இருக்கு பாருங்க, இதை வந்து நல்லா நீட்டாக இழுத்துக்கிறோங்க, இழுத்து பார்த்துக்கிறோங்க. இதை மார்க் பண்ணிக்கிறோங்க. தையலுக்குள்ள அளவு மார்க் பண்ணிக்கிறோங்க. இதை வந்து அப்படியே திருப்பிக்கிறோங்க. திருப்பிட்டு அளவு வந்து பார்த்துக்கிறோங்க. ஆம்கோல் அளவு எங்கே வருது அப்படிங்கிறது வந்து எப்படி பார்க்கணுங்கிறத வந்து சொல்கிறேன். இந்த இடத்துல இதை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறோங்க. மார்க் பண்ணியிருக்கீங்க பாருங்கள், அதை கொண்டு வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற இதோட சேர்த்து நமக்கு வந்து அளவு ப்ளவுஸ்க்கு வந்து கரெக்டாக வரும். இப்போ சுற்றளவு எவ்வளோ, மார்க் பண்ணுற அளவு எவ்வளோ அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன். கையோட சுற்றளவு பார்ப்போம். 6.25 இன்ச்சு இருக்குது. ஆம்கோல் சுற்றளவு வந்து 8 இன்ச்சு இருக்குது. இப்போ அது நமக்கு வந்து இதுக்கு வந்து ஜாயிண்ட் வந்து தேவையில்லை. எத்தனை தையலுக்கு துணி அவங்க உள்ளே வேணும் அப்படின்னாங்கன்னா நீங்கள் தாராளமாக ஜாயிண்ட்டுக்கு வந்து துணி போட்டு கொடுக்கலாம். இப்போ இதில் போட்டிருக்காங்க, இந்த இருக்கு பாருங்கள், இதில் வந்து போட்டிருக்காங்க. அதை வந்து அது வேணும்னா நம்ம வந்து போட்டு கொடுத்துக்கலாம். இது அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இதை வந்து சென்ட்ரு அடையாளப்படுத்திக்கோங்க. இந்த ஆம்கோல் அளவு கரெக்டாக வருது அப்படின்றத வந்து அடையாளப்படுத்திக்கிறோங்க.
கை அளவு அவ்வளோதான். இதை வந்து குடஞ்சி கட் பண்ணிடுவோம். இதை வந்து 4ஆக போட்டிருக்கோம் பாருங்கள், இதை வந்து 2ஆக எடுத்துக்கிறோங்க. அவ்வளோதான். கை ஸ்லீவ் வந்து பாருங்கள் நமக்கு வந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள், இந்த மாதிரி வரணும். கை குடஞ்சது வந்து கரெக்ட் பக்கம் வரணும். அவ்வளோதான். இப்போ ஸ்லீவும் வந்து ஸ்லீவோட ஃபுல் வேலை முடிஞ்சிச்சு. நம்ம கொஞ்சம் ஜாயின் பண்ணுறது மாத்திரம்தான் வேலை. இந்த அளவுக்கு கரெக்டாக வரணும். இந்த அளவுக்கு பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ஆரம்பித்து அதில் வந்து முடிச்சிருக்கணும். இப்போ முதுகு பகுதி கட் பண்ணிடுவோம். ஒரு பக்கம் ஸ்லீவ் எடுத்தோம், இந்த பக்கம் வந்து அப்படியே திருப்பிட்டு முதுகு பகுதி கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1/4 இன்ச்சு முதல்ல இந்த பிசுறு போகிற அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. மடிச்சடிக்கிற அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறோங்க. அவங்க இடுப்பு எவ்வளோ அகலம் கேட்குறாங்க அப்படிங்கிறத அதை கணக்கு பண்ணிக்கிறோங்க. பட்டையாக போடுறாங்களா அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு இதை வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ இதுல இருந்து உயரம் வந்து பார்த்துக்கலாம். ப்ளவுஸோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக 14 இருக்கு. 13 ப்ளவுஸ்க்கும் 1/2 இன்ச்சு தையலுக்கும் நம்ம ஆல்ரெடி கீழே வந்து தையலுக்கு எடுத்துட்டோம். அந்த 14 அப்படியே வச்சுருங்க. 14 கொஞ்சம் இறக்கம் இருந்தது, அதனால நான் அந்த அளவுக்கு அதை அப்படியே வச்சுருக்கேன். அப்படியே வந்து அதை மார்க் பண்ணிக்கிறேங்க. 2 இன்ச்சு கழுத்தோட அகலம். இப்போ ஷோல்டரோட அகலம் நம்ம அளவு எடுத்துக்குவோம் எவ்வளோ இருக்குன்னு. இந்த இருக்கு பாருங்கள், கரெக்டாக 3 இன்ச்சு இருக்குது. 3 இன்ச்சு வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். அது தைச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து 3 இன்ச்சு. இதில் வந்து 6 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். நெக்கோட அதாவது எவ்வளோ உயரம் இருக்குது அப்படிங்கிறது வந்து இதுலேருந்து பார்த்துக்கலாம். நம்ம அந்த தையலுக்கு எடுத்துருக்கோம் பாருங்கள், அதுலேருந்து இதை கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. அளவு வந்து கரெக்டாக 6 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கழுத்தோட இறக்கம் வந்து பின்பகுதியை திருப்பி அதை மடிச்சுக்கிறோங்க. எவ்வளோ உயரம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். 8 இன்ச்சு இருக்குது. 7.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். தச்சு திருக்கும்போது கரெக்டாக இருக்கும். அதே பாக்கழுத்து தான். இப்போ இடுப்போட சுற்றளவு வந்து நம்ம எப்பவும் பார்க்குற மாதிரி கரெக்டாக இதை 2ஐயும் மடித்து இதை பார்த்துக்கிறோங்க. கரெக்டாக இருக்கும். இது ரெடி அளவு, இது ப்ளவுஸோட ஃபுல் அளவு. நான் ஒரு இன்ச்சு சேர்த்து எடுத்திருக்கேன். எப்போவுமே சேர்த்து எடுத்துக்கிறது நல்லது. இப்போ ஆம்போல் அளவு அப்படியே வரைஞ்சிக்கிறோங்க. இவ்வளோ வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லூஸ் வராது. எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது வந்து டேப்பில் உங்களுக்கு காமிக்கிறேன். கரெக்டாக 1 இன்ச்சு அகலம். இது அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். நார்மல் ப்ளவுஸு ரொம்ப ஈஸியான வேலை தான் நமக்கு. இதை மாத்திரம் அடையாளப்படுத்திக்கிறோங்க. கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் இதுவும். கரெக்டாக கிராஸ் வந்து இந்த மாதிரி இழுத்து பார்த்துக்கோங்க. கிராஸ் வருதா அப்படின்னு அதை இழுத்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறோங்க. நான் சாதா ப்ளவுஸ் வந்து எவ்வளோ ஈஸியாக தைக்கிறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன். இது அளவு கரெக்டாக எடுத்தாச்சு. இந்த பக்கம் கீழேருந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க. முன்கழுத்து பார்த்துக்கிறோம். 6 இன்ச்சு இருக்குது முன்கழுத்து. உங்களுக்கு அந்த 6 இன்ச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம்.
நீங்கள் இந்த மாதிரி அளவு எடுத்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் எதுவுமே வராது. ப்ளவுஸில் முன்கழுத்து அப்படியே வரைஞ்சிக்கிருங்க. இப்போ முன்பகுதியோட உயரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து இதில் எடுத்துருவோம். இந்த ஷோல்டரும் டாட் பாயிண்ட்டும் இழுத்து பார்த்துக்கிருங்க எவ்வளோ இருக்குன்னு, அதை அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கிருங்க. இதில் ரொம்ப உங்களுக்கு வந்து வேலையெல்லாம் கிடையாது. ஒரு 2 ப்ளவுஸ் தைச்சு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அளவு எடுக்கிறது. அவ்வளோதான். இப்போ இதில் வந்து 2.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். இந்த இடத்துல இதில் வந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பக்கத்தில் வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து 4 இன்ச்சு டாட் பாயிண்ட்டுக்கு 4 to 4.5 வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உயரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து டேப் வச்சு அளந்து பார்த்துக்குருங்க. அடுத்த தடவை நீங்கள் இல்லை ப்ளவுஸ் இல்லைன்னா கூட அப்படியே போட்டு எடுக்கலாம். 14 எடுத்திருக்கேன். 14 இருக்குது. அப்போ வந்து இப்போ 13 வந்து உங்களுக்கு ப்ளவுஸோட முன்பக்கத்தோட இறக்கமும் 1/2 இன்ச்சு, கீழ் தையலுக்கு மேல் தையலுக்கு 1/2 இன்ச்சு, அப்போ 14. துணி அப்படியே கரெக்டாக எடுத்து கொடுத்துருக்காங்க. கழுத்து பீஸுக்கெலாம் கட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஆம்கோல் ஜாயிண்ட் பத்தலைன்னா இதை வந்து போட்டுக்கிறோங்க. டாட் பாயிண்ட் வந்து மடித்து பார்த்துக்குங்க எவ்வளோ அளவு கரெக்டாக இருக்கா என்னென்னு. லைட்டாக கிராஸாக இருக்குது, அதை வந்து அப்படியே லைட்டாக கரைச்சி விட்ருங்க. அவ்வளோதான். இது வந்து பாயிண்ட் சென்ட்ரு. இதை வந்து அப்படியே பார்த்துட்டு இதிலேருந்து நீங்கள் எவ்வளோ டாட் பிடிக்கணுமோ 1 இன்ச்சியா 1.5 இன்ச்சியான்னு அதை கணக்கு பண்ணி அதுக்கு நேரம் வந்து பிடிச்சிக்கிறோங்க. ப்ளவுஸில் வந்து அளவு ப்ளவுஸ் வந்து பார்த்துக்கிறோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து பிடிச்சிக்கிறோங்க. அதுக்கு பாருங்கள் பட்டி. இப்போ இதை பெண்ட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு பட்டி வரும். நம்ம மேலே வந்து வளைச்சி, உள் துணிக்கெலாம் துணி கிடையாது, அதனால நமக்கு வந்து வேறு துணி தான் போட்டாகணும். லைட்டாக வளைச்சிட்டு அந்த அளவுக்கு பட்டி போட்டோம்னா கரெக்டாக வரும். 4 இன்ச்சு பட்டி, அந்த 4 இன்ச்சு அளவு கரெக்டாக வரும். முதுகு பகுதி, இது முன்பகுதி எடுத்துக்கிறோங்க. அப்படியே பட்டி அளவுக்குள்ள தான் துணி வந்து பேலன்ஸ். இதில் தான் கொக்கி பெட்டி வீப்பட்டி எடுக்கணும். கை ஜாயிண்ட்டு, ஸ்லீவில் நமக்கு வந்து குடஞ்சி எல்லா வேலையுமே முடிச்சிட்டோம். அப்படியே கரெக்டாக அளவு ப்ளவுஸ் வச்சு சுற்றி வச்சுருங்க. இப்போ ரெண்டு ப்ளவுஸுமே தனித்தனி வேறு வேறு ப்ளவுஸ் அளவு. 2 அளவு கரெக்டாக நான் எப்படி கட் பண்ணுறது, ஒரு லைனிங்கும் ஒரு சாதாவும் வந்து கட் பண்ணியிருக்கோம். எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து பார்த்துருக்குறீங்க. புரிஞ்சவங்க எல்லாருமே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டவுட் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.